உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்திற்கு மீன ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் 2/9/2020 சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு 20 நாள் கழித்து மறுபடியும் 22/9/2020 பார்த்தீங்க அப்படின்னா கன்னியிலேருந்து துலாமுக்கு பயிற்சி ஆகிறாரு. 9/9/2020 உங்கள் ராசிக்கு 2க்கும் 9ஆம் இடத்துக்கு உள்ள ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பக்கரம் ஆரம்பிக்கிறாரு. ஆட்சி பக்கரம் ஆரம்பம். அடுத்தது 13/9/2020 உங்கள் ராசி அதிபதி அவரே 10ஆம் இடத்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இவ்வளோ நாள் அவர் ஆட்சி பக்கரமாக இருந்தார். அவர் வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு 13ஆம் தேதி. 16/9/2020 உங்கள் 6ஆம் இடத்துக்கு உரிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. 23/9/2020 இந்த கொஞ்சம் பதட்டத்தோடும் பயத்தோடும் எதிர்பார்க்கக்கூடிய வருட கிரகமான ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 9ஆம் இடத்துக்கும் வர்றாங்க. இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, அதாவது ராகுவோ இல்லை கேதுவோ 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்தால் சிறப்பு. இப்போ ராகு 3ஆம் இடத்துல வரும் பொழுது மிக சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறாங்க. அந்த வீடியோவில் பின்னாடி அதை சொல்கிறேன், அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன், கேளுங்க. அடுத்தது 29/9 உங்களுக்கு 11/12 இடத்து ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பக்கரத்தில் இருந்து பக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 27/9/2020 3ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 2 ராசிகளுக்கு உடைய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில தான் அவர் உச்சமாகிறாரு. அதனால பெரும் கெடும்பலனை அவர் கொடுத்துட மாட்டார். சரிங்களா? இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள், மாத கிரகங்கள், வருட கிரகங்கள், இவர்கள் என்ன பலனை கொடுக்க போறாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி 13ஆம் தேதி தான் ஆட்சி வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் தொல்லை, துயரம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், உங்களுக்கே ஒரு எரிச்சல், கோபம், விரக்தி இது எல்லாம் இருக்கும். நீங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அடுத்தது 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பக்கரம். 2ஆம் வீட்டு அதிபதி தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அதிபதி அங்கே ஆட்சி வக்கரம் ஆகும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே பாய்வாங்க. நீங்கள் உஷ்ணமாக உங்கள் பேச்சை கொட்டுவீங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை. சரிங்களா? கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆட்சி வக்கரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேர்வதிலையும் தாமதம், தடை இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் கோபத்தினாலேயும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே கோபப்படுறதுனாலையும் 2 நடக்கிறதுனாலையும் பிரச்சனை. சரிங்களா? அதனால் கொஞ்சம் அமைதியோடு இருக்கணும் இந்த மாதம் முழுவதும். சரிங்களா? ஏன்னா குடும்பத்துக்குள்ளார இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார், ஆட்சி வக்கரமாக இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாரு. அதனால் கொஞ்சம் குடும்பம் ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதருக்கு. சரிங்களா? 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல போய் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்காரு. அது ஒரு சிறப்பு தான். 3ஆம் அதிபதி 5ல் போய் இருக்கிறது. ஆனால் சுக்கிரன் உங்கள் இதில் தான் உச்சமாகிறாரு. அவர் போய் 5ல் குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்காரு. குழந்தைகள் இந்த 3ஆம் இடத்துல ராகு பகவான் 23/9/2020 உட்கார போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீரியக்கார ராகு வீரியஸ்தானத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் வீரியத்தோட சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. 23/9/2020 அப்புறம் காலையில் 8:22 பயிற்சி ஆகிறாரு. அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வீரியக்காரகன் முதல்ல உட்காரட்டும். உட்கார்ந்த உடனே நல்ல சுறுசுறுப்பாக நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு பாருங்கள். அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளும் அதுக்கப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படும். ஏன்னா 3ஆம் அதிபதி போய் 5ல் உட்காந்துட்ருக்காரு. அந்த 5ஆம் வீட்டுக்கு 11ல் நிற்கிது ராகு. அதனால் நல்ல ஒரு பயனை கொடுக்கும் குழந்தைகளுக்கும். பொறுமையாக இருங்க.
சரிங்களா? 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வாகனத்துக்குன்னு உள்ள இடம். அந்த அதிபதி 6ல் போய் உட்காந்துருக்காரு. 2ஆம் தேதி 7ல் வந்துடுறாரு. 7ல் வந்தாலும் உங்களுக்கு அது சிறப்பு கிடையாது. அதனால் வண்டி வாகனத்தில் பழுதுகள் வரும். சிறுதூர பயணமோ பெருந்தூர பயணப்போ வண்டியில் காற்று இருக்கா, ஸ்டெப்னி வந்து ரெடியாக இருக்குதா, பஞ்சர் வந்தால் மாற்றிக்கிற மாதிரி, அடுத்தது வந்து பெட்ரோல் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கணும். பிரேக் பிடிக்குதா எல்லாம் பார்த்துக்கிட்டு வாகனத்தில் பயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. தாயோடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? அவங்கள கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கணும் இந்த மாதம் முழுவதுமே. யாருக்கெல்லாம் தாய்க்கு ஏற்கனவே சுகர் மற்ற ப்ளட் ப்ரெஷர் இல்லை ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தயவு செய்து மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரையை எடுத்துக்குங்க, எடுத்துக்க வைங்க. சரிங்களா? அடுத்தது 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். அவர் அப்படியே பயணத்திலேயே இருப்பார். 2.5 ராசிக்கு 2.5 நாள் ஒரு ராசியில் இருந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார். அந்த சந்திர பகவான் 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 3க்கும் 8க்கும் அதிபதி இருக்கிறதுனால பிள்ளைங்க செய்கிற சேட்டையினால் சில சிறு அவப்பெயர்கள், சில நேரம் தேவையில்லாத கெட்ட பெயர், கிசுகிசுப்பு, அந்த பிள்ளை தப்பே பண்ணாமல் இருந்திருக்கும். தேவையில்லாமல் கொளுத்தி போட்டு எங்கேயாவது பிரச்சனை வெடிக்கும். பிள்ளைங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க. தேவையில்லாமல் பிள்ளைங்க மேலே சந்தேகப்பட்டு இல்லாததை பிள்ளைங்களுடைய மனசில் திணிச்சிடாதீங்க தயவு செய்து. படிப்பில் பிள்ளைங்க கவனச்சிதறல் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக கவனச்சிதறல் 22ஆம் தேதிக்கு மேலே இருக்க போகுது. ஏன்னா புதன் புத்திகாரகன் போய் 8ஆம் இடத்துல உட்காரும் பொழுது கவனச்சிதறல் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாயோட பார்வையில் வேறு இருக்காரு. அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க அன்பாக சொன்னீங்கன்னா கேட்டுடும். அதனால் கொஞ்சம் அதுவும் அம்மாக்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்குங்க. தட்டி கொடுத்து பாசமாக எமோஷ்னலாக நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்கும். அதை செய்யுங்க. பிள்ளைங்களுடைய படிப்பில் கவனமாக இருங்க 22ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிள்ளைங்க உட்காந்து படிக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டுக்கிட்டு போங்க. அடம் பண்ணுவாங்க, விதண்டாவாதம் பண்ணுவாங்க. சரிங்களா? 5ஆம் அதிபதி உங்களுக்கு அவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால பூர்வ புண்ணியாதிபதி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா இந்த சந்திரனானவர் 9ஆம் இடத்தை டச் பண்ணுவார், 5ஆம் இடத்துக்கும் வருவார் இந்த மாதத்தில். அதனால் அது எந்தெந்த தேதிகளில் என்னென்ன பலனை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அதை செய்யுங்க. சரிங்களா? அது குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு வம்ச விருத்திக்கு, குடும்ப விருத்திக்கு அது ரொம்ப நல்ல ஒரு பலனை அது கொடுக்குங்க. அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அங்கேயே தான் இருக்கார். கடன், நோய், எதிரி இதை சொல்கிற இடம். சூரியன் அங்கே நிற்கிறதுனால எதிரி கட்டுக்குள்ளே இருப்பான், அது ஒன்று. ஆனால் நோய், தலைவலி, கண், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இருந்தால் அது உங்களுடைய தந்தைக்கு இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை யாருக்கெல்லாம் டயாலிசிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல்நிலையில் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் உடல்நிலையில் மிக அதிக அக்கறை எடுக்கணும். தாய்க்கும் எடுக்கணும், தந்தைக்கும் எடுக்கணுங்க. ஏன்னா சூரியன் 16/9/2020 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ற வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு. 2 பேரும் நட்பு கிரகம். அதனால் அங்கே பிரச்சனை கிடையாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். அரசியல்வாதிகள் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த செயல் செஞ்சீங்கனாலும் அது சிறப்புற வெற்றியுடன் உங்களுக்கு நடக்குங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வக்கர நிவர்த்தி 13ஆம் தேதி, 16ஆம் தேதி 7ஆம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்ந்துடுறாரு. அப்படி உட்காரும் பொழுது அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு என்ன, இன்னொரு அரசு கிரகமான செவ்வாய், இது வந்து செவ்வாயும் குரு திரிகோணத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, குரு உங்கள் ராசி அதிபதியும். அதனால் அது வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துங்க. உங்களோட திட்டங்களை வெளியில் சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? 7ஆம் இடம் கலத்தரம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்களை பிச்சு பிடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. கணவன் மனைவிகள் பிரச்சனை எல்லாம் வந்து சேருங்க. தயவு செய்து அமைதி காக்கணும். யாராவது ஒருத்தர் அமைதி காத்தாதான் குடும்பம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே குடும்பஸ்தானத்தில் போய் செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பத்திரமாக இருக்கார். இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே குடும்பத்தை நடத்த முடியும், குடும்பத்தை நிம்மதியாக கொண்டுக்கிட்டு போக முடியுங்க. சரிங்களா?
உற்றார் உறவினர்கள் ஏதாவது அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இல்லைன்னா பக்குவமாக சொல்லி மூஞ்சில் அடிக்காமல் பக்குவமாக சொல்லி நவுந்துருங்க. சரிங்களா? அடுத்தது 22ஆம் தேதி இந்த 7ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருவார். அந்த 8ஆம் அதிபதி 5ல் தான் போய் உட்காந்துருக்காரு. அதனால் சில அவப்பெயர்கள் அவச்சொல்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மறைமுகமாக உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமாகிறதுனால அந்த 8ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியத்தில் போய் நிற்கிறதுனாலையும் 7ஆம் அதிபதி 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் உங்கள் ராசியில் வந்து 22ஆம் தேதி அமர்வதனாலையும் இந்த யோகங்கள் உங்கள் பேங்க்லேருந்து இது நாள் வரைக்கும் லோன் கிடைக்கலன்னு நீங்கள் நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. 22ஆம் தேதி அப்புறம் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆட்சி வக்கரமாக இப்போ 2ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. தந்தையின் மூலியமா உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகை அவருடைய அனுபவமோ திறமையோ இல்லை அவருடைய ஆலோசனையோ உங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு நல்ல பலனை அந்த ஆலோசனை வழங்க போகுது. அதே நேரத்தில் பாக்கியம் கெட போகுது. தந்தையின் உடல் நல்ல பிரச்சனை வரப்போகுது. அதனால் குலதெய்வ வழிபாட்டையும் பித்திருக்களுடைய வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக அது இருக்கும். ஏன்னா மாகாளி பட்சை ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன். வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாகாள பட்சை நேரத்தில் உங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த திதிகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அது அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்ப விருத்திக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லா வளமும் பெறுவதற்கு அந்த ஆசீர்வாதம் தேவை. அதை வாங்கணும். அதை கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி குரு 13ஆம் தேதி ஆட்சி வக்ர நிவர்த்தி. சரிங்களா? அவர் கூட கேது பகவான் இருந்து அவர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருவார். கேது 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. சரிங்களா? ஏன்னா ராகு 3ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது இந்த ராகு கேது அப்போ நீங்கள் இந்த மாகாளிய பட்ச நேரம் கொடுக்கும் பொழுது கேது தாய் வழி உறவு யாருக்கெல்லாம் தாய் இல்லையோ அவங்கெல்லாம் இந்த உங்கள் தாய்க்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது தந்தை சைடு இருக்கிறத கொல்லக்கூடிய அந்த ராகு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தந்தை தாய் இல்லாதவர்கள் இல்லை தந்தை தாய் இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியாது இல்லைங்களா? நீங்கள் அவங்கள உட்கார வச்சு திதியை கொடுங்க. முன்னோர்களுக்கு 3 தலைமுறைக்கு உள்ளவங்களுக்காவது திதியை கொடுங்கன்னு நீங்கள் கொடுத்தீங்கனால் மட்டுமே அது 2 புண்ணியம் உங்களுக்கு சேரும். தந்தை தாயை வந்து திதி கொடுக்க வச்ச அந்த புண்ணியம், அந்த செயல்பாட்டின் புண்ணியம், அந்த செயலை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்த புண்ணியம். அடுத்தது முன்னோர்கள் அப்பா இவங்க மூலியமாக எனக்கு நீ இந்த எள்ளும் தண்ணியும் தெளித்து எனக்கு ஒரு நீராகாரத்தை கொடுத்து எனக்கு நீ வெளிச்சத்தை காட்டினியப்பா, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்ப விருத்தி அடையணும் அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மிக சிறப்புற இருக்குங்க. சரிங்களா? அதனால் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு உங்களுக்கு சில தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம் வருவதற்கு காலகட்டம் இருக்குது. தொழில் அதிபர்களாக யார் யார் இருக்கிறாங்களோ தொழிலை எக்ஸ்டாப்ளைஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணிக்கிங்க. ஆனால் பணத்தை கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் செஞ்சு உங்களோட தொழில் விருத்தி அடைவதற்கு ஏன்னா குறி இருக்கிற இடத்த பெருக்குவார். அதனால் அதோட விரிவாக்கத்தை பண்ணுறதுக்கு இது ஒரு தகுந்த நேரம். சரிங்களா? இது கோச்சாரம் கை கொடுக்குது. தசாபுத்தியை பார்த்துக்குங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு பாஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் மூலியமாக கிடைக்கக்கூடியது கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை உங்கள் பாஸ் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் அமைதி நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக முக்கியம். வெளியூர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு ஒத்துக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் வர்றாரு. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு போகும் பொழுது நல்ல வருமானம் வரும். 3ஆம் இடத்துல ராகு வரதுனால வீரியத்தோடு நீங்கள் செயல்படக்கூடும் பொழுது உங்கள் வருமானம் உங்களுக்கு வருமான உயர்வு வருவதற்கான காலகட்டம் இப்போது இருக்குதுங்க. சரிங்களா? அதை பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது 11ஆம் இடத்துல சனி பகவான் 11ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்காரு. லாபஸ்தானத்தில் ஆட்சி வக்கரமாக வக்கர நிவர்த்தி இந்த மாதம் 29ஆம் தேதி தான் முடிய போகுது. அதனால் கொஞ்சம் இந்த லாபங்கள் இதையெல்லாம்
நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கறது வர்றது எப்பயும் வர்றது வந்துடும். அதை நீங்கள் கேதர் பண்ணிக்கிங்க. ஆனால் புதிய முயற்சிகள் இல்லை, பணம் கொடுக்குறவங்கள்ட்ட போய் நீங்கள் அடிக்கடி போய் அவங்கள பார்த்து அடிக்கடி முயற்சி எடுத்தால் மட்டுமே தாமதமாக வந்து சேரும் பணம், லாபம். இது எல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதப்படுத்தும். மந்தக்காரகன் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது மந்தமாக தான் செயல்படுங்க. சரிங்களா? ஆனால் குரு பெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் 20-11க்கு அப்புறம் நிலைமை சரியாகும், கவலைப்படாதீங்க. 12ஆம் இடத்து அதிபதி அந்த இடத்துக்கு 11ல் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ லாபமும் கம்மியாக இருக்க பொழுது விரயமும் வரப்போகுது. அதை கொஞ்சம் வச்சு பெண்களுக்காக, இப்போ யாருக்கெல்லாம் பெண் குழந்தைங்க இருக்குதோ, ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரனை பார்க்கறதுனால பெண் குழந்தைகள் பூ பெய்கிறது, மஞ்சள் நீராட்டு விழா செலவு, இல்லை பெண் குழந்தை பிறந்து பேர் வைக்கிறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இதை மாதிரியெல்லாம் சுப விரயங்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா மிக மிக நல்லதுங்க. ஏன்னா ராசி அதிபதி 10ல் இருக்காரு, 12ஆம் வீட்டு அதிபதி 11ல் போய் லாபத்தில் தான் நிற்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது சுப விரயமாக பண்ணிக்கிட்டோம்னா, இல்லை ஒரு வண்டி வாகனம் இதையெல்லாம் நீங்கள் வந்து பழுது பார்க்குறதோ, இல்லை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதோ, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இது எல்லாமே சுப விரயமாக உங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்குதுங்க. இது உங்கள் 12உடைய ராசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது. சரி, இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்குள் வரும் பொழுது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலையை நான் இங்கேருந்து பண்ணணும், சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க அந்த ப்ராஜெக்டை நான் இங்கேருந்து பண்ணணும், இந்த மாதிரி யோகங்கள்லாம் வரப்போகுது. தயங்காமல் ஒத்துக்குங்க. ராகு பகவானுக்கு துர்க்கையையும் கேது பகவானுக்கு விநாயக பெருமானையும் விடாமல் நீங்கள் வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பொற்காலமாக உங்களால் அமைச்சிக்க முடியுங்க. சரிங்களா? விடாமல் அதை பண்ணுங்க. ராகு கேது பயிற்சி அன்னைக்கு குளிச்சுட்டு தின பூஜைகளை, பூஜை ரூமில் என்ன செய்கிறீங்களோ அதை பண்ணிவிட்டு நேராக போய் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வச்சுட்டு ஒரு தீபம், செவ்வாய் தினமும் வழிபடக்கூடிய, கேது செவ்வாயாக செயல்படக்கூடிய அந்த முருகப்பெருமானை இவங்க 2 பேரும் வணங்குறாங்க. அப்போ அந்த முருகப்பெருமானுக்கு தீபம், கேதுவின் அம்சமாக விநாயக பெருமான், கேது செவ்வாய் மாதிரி செயல்படுவதனால அண்ணனையும் தம்பியும் சேர்த்து வணங்கணும். அடுத்தது துர்க்கை வழிபாடு. ராகு கால நேரம் முடியக்கூடிய அந்த கடைசி அரை மணி நேரத்தில் துர்க்கையை வந்து ராகுவும் கேதுவும் வழிபாடு செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி கொண்டாந்து குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் பானக்கம் செஞ்சு அதை நீங்கள் குடிக்கும் பொழுது ராகு கேதுகளுடைய தாக்கத்தை இந்த துர்க்கை காப்பாற்றி கொடுப்பா. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு, கேது பகவானுக்கு, கேதுக்கு தர்ப்பையும் ராகுக்கு அருகம்புல்லும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட தோஷ நிவர்த்தியும் முடியும். இதை 23/9/2020 அன்னைக்கு மட்டுமாவது தயவு செஞ்சு போய் ராகு கேது பயிற்சி காலைல 8:22 போய் செய்யுங்க. கோயில் திறக்கலை அப்படின்னா வீட்டில் உட்காந்து துர்க்கை வழிபாடு, செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை, விநாயக பெருமானுக்கு அருகம்புல் தர்ப்பை இதையெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பலனை நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் எதிர்பார்க்கலாம், நடக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த சந்திர பகவான் இந்த 12 ராசிக்குள் போகும்பொழுது எந்தெந்த தேதிகள், எல்லாமே ஆங்கில தேதி தான், எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. சரிங்களா? பூரட்டாதி 2, 4, 12, 14, 20, 22, 29. உத்திரட்டாதி 3, 5, 13, 15, 21, 23, 30. ரேவதி 4, 6, 14, 16, 22, 24. இந்த தேதிகளில் பண வரவு, தன வரவு, அதிர்ஷ்டம், சுப செய்திகள், புதிய தொடர்பு, புதிய நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க சொல்லி கொடுக்கறது, அவங்களால் லாபம், நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா செயல்களிலும் வெற்றிகளை தரக்கூடிய ஆங்கில தேதிகள் இந்த தேதிகள். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி 1, 6, 11, 16, 19, 24, 28. உத்திரட்டாதி 2, 7, 8, 12, 17, 20, 25, 29. ரேவதி 3, 9, 13, 18, 21, 26, 30. இந்த தேதிகள் விபத்து, வதை, உங்களுக்கு குழப்பம், தொல்லை, துயரம்,
கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் களவு போகிறது, ஞாபக மறதியால் வச்சுட்டு அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, மனவேதனை, மன விரக்தி, டென்ஷன் இதெல்லாம் ஏற்பட போகுது. கடன் தொல்லை வரப்போகுது. அப்போ இந்த தேதிகளில் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை நீங்கள் வணங்கணுங்க. அவருடைய மூலஸ்தானத்துக்குள் ஏற்றியிருக்கக்கூடிய 9 விளக்கு ஒளியில் நவகிரகங்கள் இருந்து கேதுவின் அம்சமான முழு முதற் கடவுளான அந்த விநாயக பெருமானை வழிபட்டு கொண்டு இருக்கின்றன நவகிரகங்கள். அவர் ஒரு கையில் சிவனை வச்சுக்கிட்டு இருப்பார், சிவலிங்கத்தை. அப்பேற்பட்ட அந்த பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை பூஜை ரூமில் ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் வெளியில் கிளம்புங்க. அப்பா, நான் முக்கியமான செயல் அதுக்கு போகணும், நீ கூட இருந்து துணை புரிஞ்சு நான் வாகனத்தில் போகும் பொழுது எனக்கு நீ பாதுகாப்பாகவும் நான் போகக்கூடிய அந்த காரியங்கள் எல்லா வகையிலையும் வெற்றியை தரக்கூடியதாகவும் எனக்கு இருந்த அருள் பாலிப்பா, நீயே சரணாகதி, நீ உன்னுடைய பாதத்தை நான் பற்றுகிறேன் அப்படின்னு வேண்டி வணங்கிட்டு நீங்கள் போயினீங்கன்னா பிள்ளையார் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய கடவுள், மிக எளிமையான கடவுள், கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பாரு. சரிங்களா? அதனால் அதை செய்யுங்க. அதை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. சரிங்களா? சரி, எனக்கு நட்சத்திரம் தெரியாது, ஆனால் நான் மீன ராசின்னு சொல்கிறவங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆங்கில தேதி 19/20. சரிங்களா? இந்த தேதியில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, சுப செய்திகள் பேசாதீங்க. நீங்கள் சிறு தூர பயணமோ பெருந்தூர பயணமோ நீங்கள் வெளியில் கிளம்பாதீங்க. அப்படி கிளம்பணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லும் வெள்ளருக்கு பூவும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அவல், நெல் பொரி, வெல்லம் இது எல்லாத்தையும் கலந்து, அதாவது அவல், பொட்டுக்கடலை, வெல்லம் இதை கலந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இருந்தால் சிறப்பு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த அவல் பொறி கடலையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ஏன்னா சந்திரன் நீர் காரகத்துவம், நீருக்கு காரகன் சந்திரன். அதனால் அவரை குடிச்சிட்டு அந்த நீரை குடிக்கும் பொழுது இந்த சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய மன டென்ஷனு, மன பிரச்சனை இது எல்லாத்தையும், ஏன்னா உடல் காரகன் மனோகாரகன், அந்த தாக்கத்தை இது குறைக்கும். ஸ்வீட்டை சாப்பிடும் பொழுது மனம் ரொம்ப இனிமையாக பாசிட்டிவாக இருக்கும். நீரை குடிக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் குறையும். விநாயக பெருமான் ஆன்மீக துணை நிற்பார். சரிங்களா? நீங்கள் அருகம்புல்லை கையில் எடுத்துட்டீங்கனாலே எனர்ஜி வரும். செஞ்சு பாருங்கள். மனம் ஒன்றி நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உணர்வீங்க. சரிங்களா? இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் நிற்கிறாரு, 8ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் நிற்கிறாரு. அதனால் பிள்ளைங்களுக்கு முளைக்கீரையும் இந்த மாதம் முழுவதும் வெந்தயக்கீரையும் உஷ்ணம் அதிகமாகும். 6ஆம் இடத்துல உஷ்ண வியாதிகளை கொடுக்கும். வெந்தயக்கீரை இல்லாட்டா வெந்தயத்தை ஊற வச்சு அந்த வெந்தய குழம்புன்னு வைப்பாங்களா, அதை மாதிரி சாப்பிட்லாம். வெந்தய தோசை செஞ்சு சாப்பிட்லாம். வெந்தயத்தையும் முளைக்கீரையையும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதிகமாக உணவில் எடுத்துக்கணுங்க. 2ஆம் இடத்துல வேற உஷ்ண கிரகம், நெருப்பு கிரகம், செவ்வாய் பக்ரமாக ஆட்சி பக்ரமாக நிற்கிறாரு. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு உடலில் உஷ்ணம் சேராமல் பார்த்துக்குங்க. தானம்னு கொடுத்தீங்கன்னா மஞ்ச வர்ண வஸ்திரஸ்தானம் கொடுக்கணும். அதோ பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு கொடுக்கணும். ராகுகேது பெயர்ச்சி அன்னைக்கு கொஞ்சம் மஞ்சள் கலந்த எல்லாம் கலந்த அவருக்கு ஒரு வேஷ்டியோ இல்லை அந்த வேஷ்டி பார்டர் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் எல்லாம் கலந்ததாக, அது மாதிரி இல்லை அந்த நல்ல வேஷ்டியை மஞ்சள் கலரில் எடுத்துட்டு நீங்கள் ஒரு துண்டு எல்லாம் கலந்ததாக ஒரு கலரில் துண்டு வச்சு அவருக்கு கொள்ளும் கருப்பு உளுந்தும் மட்டை தேங்காவும் தண்ணீரும் வச்சு தட்சணை முடிகிறவங்க வச்சு அவருக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா அதுவே தானமாக போயிடும். அந்தணருக்கு, குருக்களுக்கு, பிராமணருக்கு. சரிங்களா? இந்த தானம் கொடுக்கும் பொழுது நீரோடு கொடுக்கும் பொழுது தான் முழுமையாக அந்த தானம் நிவர்த்தி அடையும். முழுமையாக அந்த தானம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தட்சணை இருக்கணும். எல்லாம் வாங்கினா கூட ஒரு 11 ரூபாய் வைங்க, அது சிறப்பு தானே, அதை வச்சுருங்க. ரொம்ப அதிகம் கூட வைக்க வேண்டாம். சரிங்களா? வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மகான்கள் வழிபாடு, உங்களுக்கு என்ன மகான் பிடிக்குதோ சித்தர் மகான்களுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்கிறது சிறப்பு. குரு காயத்ரியை நீங்கள் வணங்கணும். இவ்வாறாக பித்தர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், மற்றபடி நீங்கள் இந்த உடலுக்கு கிரகங்களாக கொடுக்கக்கூடிய பாதிப்பில் இருந்து அந்த உணவு வகைகள், அடுத்தது தான பரிகாரங்கள், உங்களுடைய சுய பரிகாரம், இவை எல்லாவற்றையும் செய்யும் பொழுது இந்த மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக உங்களை நீங்கள்
தற்காத்து கொள்ள முடியும். இறையருள் இல்லாமல் இங்கே ஒன்றுமே அசையாது. அவனருள் இல்லை என்றால் அணுவும் இங்கே அசையாது. அதனால் இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இதை நல்ல புத்தியை கொடுத்து இந்த சொல்லியிருக்க எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு அவனருள் வேணும். சாமியை கும்பிடக்கூட, குலதெய்வத்தை கும்பிடக்கூட அவனருள் வேணும். அந்த அருள் இல்லாமல், இறையருள் இல்லாமல் உங்களால் ஒரு அணுவை கூட நவுத்த முடியாது. அப்போ நீங்கள் எப்படி நான் நவர்றேன், நான் நடக்கிறேன் அப்படின்னா இறைவன் நடக்க வைக்கிறாரு, நடக்கிறீங்க. குளிக்க வைக்கிறாரு, குளிக்கிறீங்க. அவ்வளோதான். உட முடியாட்டி என்ன பண்ண முடியும்? சரிங்களா? அதனால் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சி நீங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது இந்த மாத கிரகம், வருட கிரகங்கள் இவற்றின் தாக்கத்தில் இருந்து முற்றிலுமாக நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியுங்க. செஞ்சு பாருங்க. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.